இந்த விழாவிலே எழுச்சி உரை ஆற்றி நமக்கெல்லாம் ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்ற தென்னாட்டு நெப்போலியன் மரியாதைக்குரிய நம்முடைய தலைவருடைய நெருங்கிய நண்பரும் சகோதரருமான அண்ணன் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களே, அவரை பற்றி நான் ஒரு சின்ன கருத்து சொல்கின்றேன். அண்ணனை பற்றி பல சங்கதிகளை அவர்கள் சொன்னார்கள். ஆனால் முதலிலே அண்ணன் அவர்களை பார்க்க வேண்டும் என்று அவர்கள் சென்னைக்கு வருகிறார்கள். அவர் தங்கிய இடம் சென்னை கோடம்பாக்கத்தில் இருக்கின்ற பாம்ப்ரோ ஹோட்டல்ல தான் வந்து அண்ணன் தங்குறாரு. எப்ப நான் எப்படியாவது மூர்த்தியை நான் பார்க்கணும், மூர்த்தியை சந்திக்கணும்பா. வட மாவட்டத்தில் சென்னையில் மூர்த்தி நல்லா பண்றாப்புல, இந்த பக்கம் நான் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கிறேன், யாரும் இல்லை. அப்போ வந்து தலைவர்னு சொன்னா தென் மாவட்டங்களில் அண்ணன் ஜான் பாண்டியன் அண்ணன், வட மாவட்டங்களில் அண்ணன் மூர்த்தி தவிர வேற எந்த தலைவரும் கிடையாது. இன்னைக்கு அண்ணன் பேசாம சொன்னாரு, ஏதோ சொன்னாரு, மிருகம் சொன்னாரு, எதுவுமே கிடையாது. அப்பெல்லாம் யாருமே கிடையாது. இங்க இருந்து நிறைய பேர் கத்துன்னு போயிருக்கலாம், அதுக்கப்புறம் உருவாயிருக்கலாம். ஆனா இந்த ரெண்டு தலைவர்கள் தான், தென் மாவட்டத்தில் ஒரு தலைவர், வட மாவட்டத்தில் ஒரு தலைவர். அண்ணா தான் சொன்னாரு, ஆனா நீ நெப்போலியனா, எப்படி உலகத்துல ஒரு மாபெரும் வீரனாக திகழ்ந்தவர் நெப்போலியன். பல நாடுகளை அடித்து ஒடுக்கி சிறைப்பிடித்து கை அடக்கத்தில் வைத்திருந்தாலும் அது போல வீரம் உள்ள மனிதர் நெப்போலியன். குள்ளமா இருப்பார், அண்ணா ஹைட்டா இருப்பார். அதுதான் வித்தியாசமா தவிர மற்றபடி நெப்போலியனுக்கு நிகராக அண்ணன் இவர்கள் புகழ்ந்தார்கள். பாம்புரோ ஹோட்டல்ல இருந்து அண்ணா இன்னைக்கு 83வது வருடம், 1983 இவர் அண்ணனை பார்க்கணும்னு சொல்றாரு. அது அண்ணன் கேள்விப்பட்ட பாம்புரோ ஹோட்டல்ல போறாரு, ஒன்னா சந்திக்கிறாங்க, பேசுறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம எப்படி இந்த மக்களை வழி நடத்தணும், நம்ம எப்படியெல்லாம் செயல்படணும்னு சொல்லிட்டு முதல் சந்திப்பு பாம்புரோ ஹோட்டல் 83ல. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, எனக்கு தெரியும். நான் சின்ன பையன் தான், ஆனால் சின்ன பையனால நான் அண்ணன் கூட தான் இருப்பேன். அதனால என்ன பேசினாலும் எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். எந்த தலைவர் இல்லை, யாரு பார்க்க வந்தாலும் ஃபர்ஸ்ட் என்ன தான் பார்ப்பாங்க. எப்போ நம்ம கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் பிள்ளையார பார்த்துட்டு போறோமோ, அடுத்தது உள்ள போய் நம்ம பண்றோமோ, அதுபோல என்னதான் பார்க்கணும். ஏன்னா நானே இருப்பேன், வழியில் இருப்பேன், கேட்ல பேர்ந்தாலும் நான் தான் சொல்றேன், அண்ணன் தூங்குறாங்க வெயிட் பண்ணுங்க. 7 பேருக்கு சொல்றேன், அண்ணன் குளிக்கிறாங்க உட்காருங்க. அதுக்குள்ள ஒரு அண்ணன் நான் உள்ள போய் சொல்லுவேன், இந்த மாதிரி வந்துருக்காங்க, உடனே காஃபி கொடுறான்னு சொல்லுவாரு. நான் தான் கடைக்கு வந்து அதை உடனே வீட்டில் போய் காஃபிலாம் தயார் பண்ணா லேட் ஆகும், உடனே கடையில் வாங்கிட்டு வந்து நான் தான் கொடுப்பேன். அப்போ அண்ணன் சொன்னாங்க பாருங்க, கட்சி விட்டு பிரிஞ்சவர்கள் அண்ணன் இறந்த பிறகு புரட்சி பதம் நிலைக்குமா அல்லது சிதறி விடுமா என்று நினைத்தவர்கள்லாம் கூட, இந்த கட்சியிலே இருந்தவங்கள கூட, யாரு ஜெகனா தலைவர், ஏப்பா நாங்க வரும்போது எங்களுக்கு டீ வாங்கி கொடுப்போம் போலப்பா, ஜெகன் அவர தலைவர் ஏளனம் பேசியவர்கள் எல்லாம் இன்றைக்கு அதே